Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nimati Property Management. Contact 7667008999. இது உங்கள் சொத்து என பேருந்தில் எழுதப்பட்டிருக்கும் வாசகத்தை காட்டி பேருந்தை விலைபேசும் வடிவேலு காமெடியை பார்த்திருப்பீர்கள். அப்படி யாராவது செய்ய முடியுமா? அரசு சொத்தை யாரால் விற்க முடியும் என்று தானே யோசிக்கிறீர்கள். அரசையே விற்றிருக்கிறார் ஒரு பலே ஆசாமி. ஆனால் இவர் கிட்டத்தட்ட சதுரங்க வேட்டை படத்தில் வரும் நட்ராஜ் போல. இவரது டீலிங் எல்லாம் பெரிய பெரிய இடங்களில் தான் இருந்தன. பார்லிமெண்ட் கட்டிடம், இந்தியாவின் முதல் குடிமகனான இந்திய குடியரசுத் தலைவர் வசிக்கும் செங்கோட்டை, உலக காதலர்களின் புண்ணிய பூமியாக இருக்கும் தாஜ்மஹால் என பல இடங்களையும் விலைபேசி விற்றிருக்கிறார் இந்த ஆசாமி. அவர் பெயர்தான் நட்வர்லால். இந்த பெயரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கிறதா? இந்த பெயரில் பல திரைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்திய வரலாற்றிலேயே, ஏன் உலக வரலாற்றிலேயே யாரும் இதுவரை கற்பனை செய்து பார்த்திட முடியாத ஒரு பலே திருடனை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கடந்த நூற்றாண்டின் ஏறத்தாழ அரை நூற்றாண்டு காலம் இந்தியாவின் அதிகம் தேடப்படும் குற்றவாளியாக இருந்தவர் நட்வர்லால். பீகாரில் இருக்கும் சிவான் எனும் மாவட்டத்தில் உள்ள பாங்கரா என்னும் கிராமத்தில் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மகனாக 1912ஆம் ஆண்டு பிறந்த இவர் இந்தியாவே உச்சரிக்கும் ஒரு பலே கில்லாடியாக மாறினார். மிதிலேஷ் குமார் ஸ்ரீவத்சவா என்பதுதான் நட்வர்லாலின் உண்மையான பெயர். நட்வர்லாலின் அப்பா ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் என்பதால் ரயிலில் சரக்கு போக்குவரத்து குறித்து நன்றாகவே தெரிந்து வைத்திருந்தார். அதாவது எந்த ஊரிலிருந்து எந்த மாதிரியான சரக்குகள் வருகின்றன, எந்த ஊரில் என்ன வர்த்தகம் அதிகம் நடைபெறுகிறது என்பதெல்லாம் நன்றாக தெரிந்து வைத்திருந்தார். இளம் வயதில் ஒரு முறை பக்கத்து வீட்டுக்காரர் வங்கிக்கு சென்று பணத்தை எடுத்துக்கொண்டு வர சொல்லி நட்வர்லாலை அனுப்பியிருக்கிறார். வங்கியில் பணம் பெறுவதற்கான சலானில் போட்டிருந்த பக்கத்து வீட்டுக்காரன் கையெழுத்தை பார்த்து நட்வர்லால் கையெழுத்து போட்டிருக்கிறார். அச்சு பிசகாமல் அப்படியே இருக்கவே அதை வைத்து பணமும் எடுத்திருக்கிறார். அட, இன்னொருத்தர் கையெழுத்தை மாற்றிக்கொள்ளாமல் போடுகிறோமே என எண்ணிய நட்வர்லால் இதையே தொடர் கதையாகவும் தனது வாழ்க்கையாகவும் மாற்றிக்கொண்டார். இளம் வயதில் பிரிட்டிஷ் அரசு இவரது வீட்டை இடித்து விட்டதாகவும் சொல்லப்படுவதுண்டு. ஆனால் அந்த இடம் அவரது அப்பாவின் பேரில் தான் இருந்தது என்றும் அதனால்தான் மோசடிக்காரராக மாறினார் என்றும் ஒரு கதையும் சொல்வார்கள். நட்வர்லால் பள்ளி படிப்புக்கு பிறகு இளங்கலை பொருளாதாரம் படித்தார். அப்போதுதான் நிதித்துறை குறித்தும் பங்கு வர்த்தகம் குறித்தும் அறிந்து கொண்டார் நட்வர்லால். எந்த இடத்தில் அதிக பணம் புழங்குகிறது என்பதும் பணம் எப்படியெல்லாம் பயணிக்கிறது என்பதும் நட்வர்லாலுக்கு நன்றாக தெரிந்தது. அதைத் தொடர்ந்து சட்டமும் பயின்று ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நீதிமன்றங்களிலும் வழக்கறிஞராக வாதாடி இருக்கிறார். பொருளாதாரம், சட்டம் என இவர் கற்ற விஷயங்களோடு யாரையும் நம்ப வைக்கும் திறனோடு பேசும் புலமை, யார் கையெழுத்தையும் பார்த்ததும் அப்படியே போடும் திறமையும் சேர்ந்து கொண்டது. கேட்கவே வேண்டாம், மோசடி செய்ய புறப்பட்டு விட்டார் நட்வர்லால். நட்வர்லால் தன்னுள் இருந்த தனித்தன்மை வாய்ந்த திறனை பயன்படுத்தி அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஏமாற்றுக்காரனாக மாறினார். 1937ஆம் ஆண்டு மோசடி செய்து 9 டன் இரும்பை திருடிய குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டார் நட்வர்லால். அதன் பிறகு சிறையிலிருந்து வெளியே வந்த இவர் இனி இந்த வழி சரிபட்டு வராது என கருதி தனது மோசடி பாதையை மாற்றினார். நட்வர்லால் அடிக்கடி விபச்சார விடுதிகளுக்கு செல்லும் வழக்கம் உடையவர். அப்படி செல்லும் போது அங்கிருக்கும் பெண்களுக்கு மதுபானத்தை கொடுத்து அவர்களை மயக்க நிலைக்கு கொண்டு சென்று அங்கிருக்கும் பணத்தையும் நகைகளையும் திருடி கொண்டு ஓடுவதையும் வழக்கமாக வைத்திருந்தார். அப்படி திருடும் பணத்தை எடுத்துக்கொண்டு தன் சொந்த கிராமத்துக்கு ஒரு நட்வர்லால் அங்கிருக்கும் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்து அவர்களின் நன்மதிப்பையும் பெற்றிருந்தார். அதாவது கையில் பல லட்சம் ரூபாய் பணம் இருந்தாலும் பார்ப்பதற்கு சாதாரண மனிதர் போல ஒரு தோட்டத்திலேயே இருப்பார். தன்னை ஒரு ராபின்ஹுட் என்று கருதி நட்வர்லால் தன் ஊர் மக்களுக்கு வாரி வழங்கியதன் மூலம் மக்களிடம் பாதுகாப்பையும் பெற்றிருந்தார். மற்ற ஊர்களில் இவரது பாதுகாப்புக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஆனால் இவரது ஊரில் பாதுகாப்பு குறித்து இவருக்கு கவலையே இல்லை. தாராள பிரபு நட்வர்லாலை எப்போதும் பாதுகாத்து கொண்டிருந்தார்கள் அவரது ஊர் மக்கள். இதற்கு பல காரணங்களும் இருக்கிறது. ஒரு முறை கிராம மக்களை திரட்டி பெரிய விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார் நட்வர்லால். அதில் கலந்து கொண்டவர்களுக்கு வயிறு நிறைய சோறு போட்டு அனுப்பியதோடு கை செலவுக்கென ஆளுக்கு 100 ரூபாயும் கொடுத்து அனுப்பினார். சிறிய சிறிய நகை கடைக்காரர்கள், தொழிலதிபர்கள், வாடிக்கையாளர்கள் என மோசடி செய்து கொண்ட நட்வர்லால் 1950களில் இவர் செய்த பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடிதான் பெரிய விவகாரமாக வெடித்தது. அந்த வங்கியை ஏமாற்றி 6,50,000 ரூபாயை மோசடி செய்து பிடிபட்டார் நட்வர்லால். சிறிய நகைக்கடைக்காரர்களை தான் ஏமாற்றினார் என்றால்
டாடா, பிர்லா, திருபாய் அம்பானி போன்ற பெரிய தலைகளையும் அவர் விட்டு வைக்கவில்லை. தொழில் செய்யப்போவதாக, சமூக சேவகனாக, சமூக ஆர்வலராக என பலவிதமான கெட்டப்புகளில் அவர்கள் சந்தித்து அவர்களிடமே பணத்தை பறித்திருக்கிறார் நட்வர்லால். அத்தோடு அவர்களது கையெழுத்துக்களையும் போட பழகிய நட்வர்லால் அதன் மூலமும் பல மோசடிகளை செய்திருக்கிறார். இவரது மோசடி பாராளுமன்றத்தையும் விட்டு வைக்கவில்லை. வெளிநாட்டு பயணி ஒருவரிடம் அரசு பெயரில் பத்திரத்தையும் ரப்பர் ஸ்டாம்பையும் தயாரித்து தான் ஒரு அரசின் பிரதிநிதி என்றும் இந்த கட்டடமும் அதில் இருக்கும் எம்பிக்களும் சேர்த்து விற்பனைக்கு வருகிறார்கள் என்றும் ஏமாற்றி விற்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, தாஜ்மஹால், செங்கோட்டை உள்ளிட்ட கட்டிடங்களையும் இதே பெயரில் மோசடி செய்து விற்று பணம் பறித்திருக்கிறார் நட்வர்லால். இவர் ஒருவரிடம் பணம் பறிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் என்றால் தன்னை ஒரு வங்கி மேலாளர் போலவோ அல்லது அதிகாரியைப் போலவோ காட்டிக்கொள்வார். பாவப்பட்டவர்களுக்குத்தான் பணம் கொடுப்பேன் என நினைப்பவர்களை ஏமாற்ற அதற்கேற்ற தோற்றத்துக்கும் மாறிக்கொள்வார். அந்த அளவுக்கு வித்தைகளை கற்று வைத்திருந்தார் நட்வர்லால். ஒரு முறை மத்திய நிதியமைச்சர் NT திவாரியின் உதவியாளர் போல உடை அணிந்து கொண்டு மாறுவிடத்தில் பாராளுமன்றத்தின் அருகே இருக்கும் ஒரு வாட்ச் கடைக்கு சென்றார் நட்வர்லால். அந்த கடைக்காரரிடம் தன்னை திவாரியின் உதவியாளர் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாட்ச் பரிசளிக்க திவாரி விரும்புவதாகவும் அதற்காக 93 கடிகாரங்களை பேக் செய்து தன்னோடு உங்களது உதவியாளரையும் நாடாளுமன்றத்தின் வடக்கு கட்டிடத்துக்கு அனுப்புங்கள் என்றும் கூறினார். இதை கேட்ட அந்த கடைக்காரரும் பெரிய ஆர்டர் வந்திருக்கிறது என நம்பி செக்கை வாங்கி கொண்டு வாட்சை கொடுத்து அனுப்பினார். செக்கை கிளைம் செய்ய வங்கிக்கு சென்றபோதுதான் அதுவும் போலி என்று தெரிய வந்தது. இதே போன்ற வாட்ச் மோசடியை வாரணாசி கலெக்டர் என்ற பெயரிலும் கான்பூரிலும் அரங்கேற்றிருக்கிறார் நட்வர்லால். முன்னாள் பிரதமர் VP சிங் ராஜீவ்காந்தி அமைச்சரவையில் நிதியமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவரது உதவியாளர் என கூறிக்கொண்டு டெல்லியில் புகழ்பெற்ற நகைக்கடை ஒன்றில் அவரது மகன் திருமணத்துக்காக நகை வாங்குகிறேன் என்று சொல்லி மோசடி செய்து தப்பினார் நட்வர்லால். நட்வர்லால் ஒரு தெளிவான நெட்வொர்க்கை உருவாக்கியிருந்தார். அதாவது அவர் ஒரு இடத்தில் மோசடி செய்து மாட்டிக்கொண்டார் என்றால் அந்த இடத்தில் அவர் திருடிய பணமோ பொருளோ இருக்காது. எப்படியாவது அந்த ஏரியாவை விட்டு வெளியேற்றி விடுவார். அந்த அளவுக்கு இருந்தது இவரது பணம் கைமாற்றும் நெட்வொர்க். அதே போல இவருக்கு பல மொழிகளும் தெரியும். ஆங்கிலத்தை தெளிவாக பேசுவார். போலீஸில் சிக்கும் போதெல்லாம் சாதாரண உடையில் இவரா திருடியிருப்பார் என்று யோசிக்கும் அளவுக்கான தோற்றத்தில் இருப்பார். தனக்கு மயக்கம் வருகிறது என்றும் உடல் நடுங்குகிறது என்றும் நடித்து எப்படியாவது தப்பியும் விடுவார் நட்வர்லால். நட்வர்லால் செய்த குற்றங்களுக்காக 113 வருட சிறை காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. பீகாரில் மட்டும் இவர் மீது 13 மோசடி வழக்குகளில் தண்டனை விதிக்கப்பட்டன. சிறையிலிருந்து எப்படியாவது ஏமாற்றி தப்பிவிடும் வழக்கத்தை கொண்டது நட்வர்லால் இதுவரை 4 முறை சிறையிலிருந்து தப்பியிருக்கிறார். 80 வயது கடந்தும் ஒரு முறை தப்பியிருக்கிறார். 1957ஆம் ஆண்டு ஒரு முறை கான்பூர் சிறையிலிருந்து தப்பிப்பதற்காக இவர் பயன்படுத்திய யுக்தி போலீஸ் உடையில் தப்புவது என்பது. அதற்காக சிறை அதிகாரிகளுக்கு சூட்கேஸாக லஞ்சம் கொடுத்தார். ஜெயிலரில் இருந்து வார்டன், வாயில் காவலர்கள் வரை அனைவருக்குமே லஞ்சம் கொடுத்துவிட்டு எல்லோருக்கும் சல்யூட்டும் எடுத்துவிட்டு தப்பி ஓடினார். அவரை தப்பவிட்ட போலீஸ்காரர்களுக்கு காத்திருந்தது ஏமாற்றம்தான். ஏனென்றால் அந்த சூட்கேஸ்களில் வெறும் நியூஸ் பேப்பர்கள் தான் இருந்தன. இப்படியாக தொடர்ந்து தப்பித்து கொண்டே இருந்த இவர் ஒட்டுமொத்தமாக 20 ஆண்டுகள் தான் சிறையில் கழித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடைசியாக இவர் சிறையில் இருந்து தப்பித்த போது நட்வர்லாலின் வயது 84. வீல் சேரில் இருந்தாலும் அவர் தப்பிக்க முயற்சித்தார். அப்போது அவரது உடல்நலக்குறைவு காரணமாக எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது டெல்லி ரயில் நிலையத்தில் தப்பிச் சென்றார் நட்வர்லால். தன்னை ஒரு திருடனாக நட்வர்லால் கருதியதே கிடையாது. ஏழைகளுக்கு தானம் செய்கிறேன், பணக்காரர்களிடமும் முதலாளிகளிடமும் குவிந்து கிடக்கும் சொத்துக்களை வாங்கி மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன் என்று கூறுவார் நட்வர்லால். இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் நட்வர்லால் மீது புகார்கள் குவிந்திருந்தன. அனைத்தையும் ஒருங்கிணைக்க நினைத்த காவல்துறையின் முயற்சி தோல்வியைத்தான் சந்தித்தது. லக்னோ CID போலீசார் பதிந்திருந்த வழக்கு தொடர்பான கோப்புகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. அவர் ஒரு தனி மனிதனாக இல்லாமல் இதையெல்லாம் செய்திருக்க முடியாது. கூட்டாளிகளை தேடினால் சரிவரும் என்று தேடிய போது அப்படி யாருமே கிடைக்கவில்லை. அவ்வளவு தெளிவாக திட்டமிட்டு தன் மோசடியை தானே அரங்கேற்றி வைத்திருந்தார் நட்வர்லால். தனது மனைவியும் மகனும் இறந்து விட்டார்கள் என்று போலீஸ் விசாரணையில் சொல்லி வைத்திருந்தார். ஆனால் அவருக்கு மகன் இல்லை, இருந்தது ஒரே மகள்தான் என்பது பின்னாளில் தெரியவும் வந்தது. போலீஸ் அதிகாரிகளிடம் என்னை 1 மணி நேரம் விடுவித்து பாருங்கள், எந்த தெருவில் என்னை பிடித்தீர்களோ அதே தெருவில் மக்கள் எனக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் பணத்தை கொடுப்பார்கள் என்று நம்பிக்கையோடு பேசுவார் நட்வர்லால்.
இந்தியாவின் 10 மாநிலங்களில் அவர் மீது வழக்குகள் இருந்தன. டெல்லியிலும் மும்பையிலும் கூட அவர் மீது 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருந்தன. எவ்வளவு விசாரணை செய்தாலும் அவர் திருடிய மோசடி செய்த பணத்தை என்ன செய்தார் என்பதை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. தனது இறப்பிலும் பித்தலாட்டம் செய்து ஏமாற்றியிருக்கிறார் நட்வர்லால். கடந்த 96ஆம் ஆண்டு தான் இறந்துவிட்டதாக தன் சகோதரன் மூலம் செய்திகளை பரப்பினார். ஆனால் கடந்த 2009ஆம் ஆண்டு வரை, அதாவது 97 வயது வரை நட்வர்லால் நலமோடு இருந்தார் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. நட்வர்லாலின் நிலைகளை கருவாக கொண்டு நிறைய இந்தி திரைப்படங்கள் வெளியாகி உள்ளன. 1979ஆம் ஆண்டு அமிதாப் பச்சன் நடித்த மிஸ்டர் நட்வர்லால் எனும் திரைப்படமும் நட்வர்லாலின் வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம்தான்.